உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் 7ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற குரு பகவானும் உங்களுக்கு சூரிய பகவானும் இணைஞ்சு உங்களுடைய ராசியை டைரெக்டாக பார்க்குறாங்க. இது இருக்கிற ராசியிலேயே மகர ராசிக்கு அவ்வளோ மிகச்சிறப்பான அம்சம். அதுலேயும் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த காலநிலை இருக்க போகுது. இந்த யோக நிலையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன, அதனால் நடக்கக்கூடிய நன்மைகளும் மாற்றங்களும் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். அப்போது மகர ராசினாலே ரொம்ப போல்ட்னஸ், எப்போவுமே போல்டாக இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. உங்களுடைய பேச்சில் அது எப்போவுமே இருக்கும். 10 பேர் இருக்கிற இடத்துல கூட உங்களுடைய பேச்சு ஓங்கி உயர்ந்து பேசக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே சமயம் அவ்வளோ சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்துலையும் பின்வாங்கிட மாட்டீங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. ஒன்று நினச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது. கடின உழைப்பாளிகள், சாப்பிட்ற சாப்பாடு கூட பெருசாக தெரியாது. அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அதை பார்க்கணுன்னு நினைக்கக்கூடியவங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா சொந்த பந்தங்களுக்காகவே கஷ்டப்படக்கூடியவங்க, தன்னுடைய உடன் பிறந்தவர்கள், தாய் தந்தை, தன்னை பெற்றவங்களும் சரி, தாம் பெற்றவங்களும் சரி, அவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அவர்களுக்காகவே வாழக்கூடியவங்கன்னு சொல்லலாம். நட்பு, தன்னை தேடி யார் வந்துட்டாலும் தங்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டா அது ஏதாவது ஒரு விதத்தில் அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைத்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 7 லட்சணி தொடங்கினதுலேருந்தே பிரச்சனைகள் ரொம்ப அதிகரிச்சிடுச்சு. அதனால் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க. இந்த நெருக்கடிகளுக்கு நடுவில் எத்தனையோ விஷயங்களை நீங்கள் ரிஸ்க் எடுத்து பலவிதமான முயற்சிகளால் யாராலையும் முடியாத சில விஷயங்களை எட்டி பிடிச்சி முடிக்கிற நேரத்தில் உங்கள் குடும்ப ரீதியில் நடந்த ஒரு சில விபத்துகளும், ஒரு சில பாதிப்புகளும், ஒரு சில பிரச்சனைகளால் அந்த விஷயங்கள் ஒரு பக்கம் அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடுச்சு. இதனால் உங்களுடைய லட்சியங்கள் ஒரு பக்கம் தடை. மீண்டும் அதை முயற்சி எடுத்தால் அது செல்ஃப் எடுக்காத அளவுக்கு அப்படியே பிரேக் ஆகி நிற்குது. இதனால் என்ன செய்கிறது, எதை நோக்கி நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ஒன்றுமே புரியலையேன்ற ஒரு பயம், பதட்டம், குழப்பம். இதனால் என்ன ஆயிடுச்சு, வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சதே மகர ராசி அன்பர்கள் தான் அதிகம். நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க. நல்லதை செய்ய போய் அந்த இடத்துல பார்த்தா செஞ்ச நல்லதை கூட நினைக்காதவங்க உங்களை குற்றவாளி ஆக்கக்கூடிய நிலைமை தான் அதிகமாகிடுச்சு. அப்போது 10 பேருக்கு வழிகாட்டியாக இருந்து உங்ககிட்ட பிரச்சனைன்னு வரவங்க பிரச்சனையை தீர்த்து கொடுக்குற அளவுக்கு நீங்கள் இருந்தும் இன்றைக்கி உங்கள் பிரச்சனைகளை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போக முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழல்கள் தெரியுது. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய முயற்சிகளும் ரொம்ப தடைகள் ஆகிட்டே இருக்குது. அதனால் கடன் சுமைகள் அதிகரித்தது அதிகம். இந்த கடன் சுமைகள் மீண்டு வெளியில் வர எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. எங்கே உங்கள் எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், பதட்டம், குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கணுன்ற லட்சியமும் எண்ணமும் உங்களுக்குள்ளே அப்பப்போ ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அது தீயாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வைராகியம் உங்களுக்கு ஜாஸ்தி. அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த குரு ப்ளஸ் சூரியன் இணைஞ்சி உங்களை ராசியை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. உங்கள் கடன் சுமைகள் தீர்றதுக்கு உண்டான அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய தொழில் ரீதியில் இத்தனை நாள் நீங்கள் பாதிக்கப்பட்டு அதனால் பலவீனம் அடைஞ்ச அந்த சிக்கல்களிலிருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது. யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு குழப்பம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு ஒன்றும் உதவி பண்ணணும், இல்லை உங்களுடைய வழியிலிருந்து ஓரமாக ஒதுங்கி நிற்கணும். இது 2ல் ஒன்று நடந்தே தீரும். அது மட்டும் அல்ல, வேலையில் உங்களை மாதிரி உபாதைகளை சந்தித்தவங்க யாருமே இல்லை. கிடைக்க வேண்டிய அந்த ப்ரமோஷன் கூட தடைப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமை. இன்னும் சிலருக்கு இருக்கிற வேலையே பறிப்போயிடுமோன்ற ஒரு பயத்தை தரக்கூடிய ஒரு நிலைமை. இதிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமா, நாம் மீண்டும் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா இந்த 2ஆம் பாவத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது 3ஆம் பாவத்திலையும் இந்த
குரு பார்வை விழுது. உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ லாபஸ்தானத்துலேயும் குரு பார்வை விழுது, ராசி மேலேயும் விழுது. அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நிற்க போகிறீங்க. இழந்த வேலைக்கு பதிலாக மீண்டும் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நீண்ட நாள் நான் வேலையை தேடிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியில் நிறைய மன சஞ்சலங்களை சந்தித்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒருமையான காலகட்டமாக மாறப்போகுது. ஏன்னா பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில செயல்கள் செய்யக்கூடிய நிலைகள், அவங்களுடைய சேர்க்க சிநேகிதத்தினால சில பாதிப்புகள் உண்டாகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மாறப்போகுது. இதுக்கு மேலே உங்கள் கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு, அதாவது பிள்ளைகள் திருமண வயதில் வந்து இன்றைக்கி எல்லா தகுதி திறமை இருந்து அவங்களுக்குரிய திருமண முயற்சிகள் தடையாயிட்டே இருக்குது, ஏதோ ஒருத்தில் பிரேக் ஆகிட்டே இருக்குது, என்னென்னு தெரியல நினச்சிங்கன்னா இப்போ அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்குண்டான அமைப்புகள் கூடி வரப்போகுது. அவங்களுக்கு அருமையான வாழ்க்கை அமையப்போகுது. அவங்களுடைய வேலை ப்ளஸ் தொழில் ரீதியில் ஒரு மாற்றங்களும் பிறக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது மாறப்போகுது. மகர ராசி அன்பர்களுக்கு உடல் உபாதைகளும் உடல் ரீதியில் பாதிப்புகளும் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். அந்த பாதிப்புகள் தீரப்போகுது. குறிப்பாக தலை சுத்தல், அதே நேரத்தில் தலை பாரம், வலி, குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதற்கு நடுவில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சிலர் அறுவை சிகிச்சை வரைக்கும் போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு வருவீங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அளவுக்கு இந்த ஜவ்வு ப்ளஸ் நரம்பு ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் நீங்கள் வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் இப்போ மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக கிளிக் ஆக போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய மன அழுத்தங்களும் குழப்பங்களும், தன்னை பிடிச்சவங்க தன்னை விலகி போயிட்டாங்க, மீண்டும் தன்னுடைய முயற்சிகளும் தன்னுடைய வேலை ரீதியில் பலவித மன சஞ்சலங்கள் இருக்குது, தன்னுடைய தொழில் ரீதியில் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அப்படின்ற மாதிரியான குழப்பத்தில் இருந்தாலும் இதிலிருந்து ரிலீஃப் ஆகி மீண்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல அருமையான அமைப்புகளாக உங்களுக்கு உண்டாக போகுது. 100% உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் திருமண தடை நீங்க போகுது. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை அப்படின்ட்டு கனெக்ட் ஆகிற நேரம், எல்லாம் முடிஞ்சு ஓகே சொல்கிற நேரம், எல்லாம் ஓகேவும் சொல்லியாச்சு, பார்த்தா காரணமே இல்லாமல் அது ரிஜெக்ட் ஆகுது, பிரேக் ஆகுது. இந்த மாதிரியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகும்? வயது மீறக்கூடிய ஒரு சூழலில் இருந்தும் நமக்கு திருமணம் ஆகலையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. மாற்றமே இல்லை. பிடிச்சவங்க, இவங்க தான் லைஃப், இவங்க தான் எல்லாம் அப்படின்னு நினச்சி இவங்களை திருமணம் பண்ணணும்னு நம்ம நினச்சோம். ஆனால் கடைசி நேரத்தில் இப்போ அது எங்கே ரிஜெக்ட் ஆகிடுமோ, நம்மளை விட்டு விலகி போயிடுமோ, நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல் ஆகிற நேரமாக இது மாறப்போகுது. மாற்றம் ஒன்றும் இல்லை. குடும்பத்திற்கு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வருமானத்தை கொடுக்கணும் நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்துறீங்க. பட் அதற்குண்டான வாய்ப்பும் இப்போ உங்களுக்கு அமைய போகுது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகி நீண்ட நாளாக புத்திரபாகியம் இல்லைன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போது புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான தருணமாக இது இருக்க போகுது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. தெய்வ ரீதியில் சில வாய்ப்புகள் வரும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட சில அம்சங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா குடும்ப ரீதியில் மாபெரும் மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும். அதுலேயும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்றதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறும். அதே நேரம் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்கள் நீங்கி ஒன்றிணைவீங்க. பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய, பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்களும் நீங்கும். பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். அதே சமயம் மகர ராசி அன்பர்களில் பொறுத்தவரையிலையும் கொடுத்த பணம் வரலையே நினச்சி வருத்தப்பட வேண்டாம். கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். இந்த காலகட்டங்களில் முயற்சிகளை பலப்படுத்துங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதற்குண்டான மூமெண்ட்டை உருவாக்குங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும்.
சொத்து நில தகராறுகள் சம்மந்தப்பட்ட சிக்கல்களும் தீரும். மாமா மச்சான் அங்கு பங்காளிகள் சம்மந்தப்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சுமூகமான நிலைக்கு வரும். உறவினர்களால் வந்த உபாதைகளும் மன அழுத்தங்களும் தீர்ந்து இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, ஆகச் சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுத்திங்கன்னா அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமையக்கூடிய ஒரு அற்புத மேன்மைகளை கொடுக்கும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.